உங்கள் சொந்த எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மனம் எப்போது ஓய்வதில்லை, இடைவிடாமல் எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. உங்களுள் ஏதாவது விஷயத்திற்காக அதிகம் சிந்தித்து மன அழுத்தம் அடைந்ததுண்டா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 60,000 முதல் 80,000 எண்ணங்களை கொண்டிருக்கிறான் என கணிக்கப்பட்டுள்ளது. அதில் பெரும்பாலானவை மறுபடியும் மறுபடியும் திரும்பும் பழைய எண்ணங்களாக இருக்கும். இதற்கான காரணம் என்ன? நான் தோல்வியடைவேன், என் வாழ்க்கை நல்லதாக இருக்காது. எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பயங்கரமான வலயமாக இருக்கலாம். அவை நம்மை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தயக்கத்தில் விடுமாறு வைக்கும். இதனை புரிந்து கொள்வது முக்கியம். உங்கள் சொந்த எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க சில பயனுள்ள வழிகள் உள்ளன. இவை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எண்ணங்களை கவனிக்கவும். உங்களின் எண்ணங்களை ஒரு வெளிப்பார்வையாளராக கவனிக்கவும். தானாகவே அதை நம்ப வேண்டாம். உங்கள் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மையாகவே இருக்க வேண்டிய அவசியமில்லை. தியானம் மற்றும் சுவாச பயிற்சி. தினமும் 10 நிமிட தியானம் செய்வது பயனுள்ளதாக இருக்கும். நேர்மறை உரையாடல். உங்கள் மீது நம்பிக்கை கொள்வது மிக முக்கியம். எண்ணங்களை எழுதி பாருங்கள். உங்கள் எண்ணங்களை எழுதி அவற்றை பகுப்பாய்வு செய்யுங்கள். தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ரவி என்ற இளைஞர் எப்போதும் பயத்தில் வாழ்ந்து வந்தார். எந்த விஷயத்திலும் அவர் தன்னை நம்ப மாட்டார். நான் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைவேன் என்ற எண்ணமே அவரது மனதுக்குள் இடம் பிடித்திருந்தது. சிறிய முயற்சிக்கும் முன்பே தோல்வியை நினைத்து அஞ்சிவிடுவார். ஒரு நாள் ரவியின் நண்பர் அருண் அவரை சந்தித்து, ரவி, பயம் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்யாமல் எப்படி வெற்றியை பெற முடியும் என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தின. அதன் பிறகு அவர் தன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினார். நாளுக்கு நாள் தன் நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு புதிய வாய்ப்புகளை நாடினார். சில சந்தர்ப்பங்களில் தோல்வியுற்றாலும் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னேறினார். இன்று ரவி ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவர் தன்னம்பிக்கையின் சக்தியை உணர்ந்து மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கிறார். நம்பிக்கை இருந்தால் ஏதேனும் சாதிக்கலாம் என்பதே அவரது வாழ்க்கையின் நெறி. உங்கள் எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது உங்களது தேர்வாகும். இன்று முதல் உங்கள் எண்ணங்களை கவனிக்கவும், தேவையற்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் உங்களின் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கவனிக்க முடியும். கவனித்தால் உங்கள் எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறைந்தால் கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மோட்டிவேஷன் தமிழ்.